ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டபுள் டமாக்கா. இன்றைக்கி வந்து ஹெடனோட ஃபஸ்ட்டு டே கேட்டிசம் கிளாஸ். ஆஃப்டர் சம்மர் பிரேக் வந்து கேட்டிசம் கிளாஸ் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டே வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஃபேமிலியாக எல்லோரும் போய் ஹெடனை விடலாம். ஸ்கூலுக்கு தான் ஃபஸ்ட் டே கொண்டு ஃபேமிலியாக விட முடியாது. ஸோ கேட்டிசம் கிளாஸில் நம்ம ஃபேமிலியாக கொண்டு போய் விடலாம் அப்படிங்கிறதுக்காக எல்லோரும் கிளம்பிட்டோம். அவனுமே செம்ம ஆர்வத்தில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோன்னு சொல்லி நல்லா கிளம்பி ரெடி ஆயாச்சு. ஹேடன் வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்லாம் எழுதி அதில் பாஸ் ஆகி இப்போ தேர்ட் ஸ்டாண்டர்டுக்கு போகிறான். இங்கே வந்து குவைட்டில் வந்து கேட்டிசம் கிளாஸ் வந்து ரொம்ப ஆர்கனைஸ்டாக நடக்கும். எக்ஸாம்ஸ் நடக்கும், அட்டெண்டன்ஸ் வந்து கண்டிப்பாக மஸ்ட்டு, அதுக்கப்புறம் ப்ரேயர்லாம் கேட்பாங்க அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக்காக போயிட்டுருக்கும். அந்தந்த டைமில் அந்த இது கரெக்டாக நடக்கும். ஜூன் ஜூலை ஆகஸ்ட் வந்து நிறைய பேர் இந்தியாவுக்கு வெக்கேஷன் போவாங்களா, அதனால இங்கே ஸ்கூலே மாதிரி இங்கேயுமே லீவ் விட்ருவாங்க. இப்போ தான் ஃபஸ்ட்டு கிளாஸ் ஆரம்பிக்குது. ஸோ நம்ம வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலை, ரினிவல் பண்ணணும். 10 KD கொடுத்து ரினிவல் பண்ணுவோம் ஒவ்வொரு வருஷமும். அதுலேயே புக்கெல்லாம் கொடுப்பாங்க. ஸோ அப்படியே நம்ம இன்றைக்கி 10 KDயும் பே பண்ணி அப்படியே இவனை கிளாஸ்லேயும் சேர்த்து விட்டுறலாம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்தோம். சர்ச்சுக்கு பின்னாடி கேட்டிசம் பிளாக் இருக்கும், இங்கே தான் நம்ம போகணும். பார்த்திங்கன்னா வெளியவே உங்களை வரவேற்கிறதுக்காக வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பலூன்லாம் கட்டியிருந்தாங்க. அங்கே போய் லைனில் நின்று நாங்கள் காசு பே பண்ணிவிட்டு திரும்ப நாங்கள் வீட்டுக்கே வந்துட்டோம். ஏன்னா எங்களுக்கு எந்த பிளானுமே இல்லை, அவனை விட்றதுக்காக தான் போயிருந்தோமோ. அதுக்கப்புறம் ரொம்ப வெயிலாகவும் இருந்தது. ஸோ எங்கேயும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அவனுக்கு மட்டும் காலையில் பால் எல்லாம் போட்டு கொடுத்துட்டோம். ஸோ இப்போ வந்து எங்களுக்கு டீ, அதுக்கப்புறமா இங்கே பிரேக்ஃபாஸ்ட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பாத்திரம் இருந்தது, அதெல்லாம் கழுவிட்டு இருந்தோம். இந்த கேப்பில் பாப்பாவுக்கு வந்து ஒரு கொய்யாப்பழம் கொடுத்துருந்தோம். அவங்களோட ரொம்ப ஃபேவரட் ஃபுட்டில் வந்து இந்த கொய்யாப்பழம் உண்டு. ஆனால் இங்கே வந்து ரேராக தான் கிடைக்குமா. ஸோ எப்போ கிடைச்சாலும் அவளுக்குன்னு ஒன்று வாங்கி வச்சு அவளுக்கு கொடுப்போம். ஆப்பிள் எல்லாம் அவளுக்கு அந்தளவுக்கு பிடிக்க மாட்டேங்குது, சாப்பிடவும் கொஞ்சம் ஹார்டாக இருக்குல்ல. கொய்யாப்பழம்னா நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து திரும்ப ஹெடனை கூப்பிடுறதுக்காக தான் இப்போ திரும்ப கிளம்பி வந்திருக்கோம். சர்ச்செல்லாம் முடிச்சுட்டு பூசெல்லாம் முடிச்சுட்டு அவனும் வெளியே வந்துட்டான். நிறைய பேரண்ட்ஸ் ஆர்வமாக வந்து கூட்டிகிட்டு வருவாங்க. ஏன்னா இங்கே வந்து கேட்டிசம் படித்தா தான் நமக்கு ஊரில் வந்து ஹோலி கம்யூனியன் கொடுக்கலாம், ஈஸியாக இருக்கும். அதனால கண்டிப்பாக எல்லோரும் மஸ்ட்டு ஃப்ரைடே வந்து கேட்டிசம் கிளாஸ் அனுப்பிடுவாங்க. ஸோ அவனுக்கு வந்து ஃபஸ்ட்டு டே கேட்டிசம் கிளாஸில் வந்து சாக்லேட்லாம் கொடுத்து வெல்கம் பண்ணியிருக்காங்க. புது டீச்சர், புது ஃப்ரெண்ட்ஸு, அவனுக்கு வந்து செக்ஷன் மாற்றிருக்காங்க. அதனால் நியூ ஃப்ரெண்ட்ஸ்லாம் இந்த நோட்டீஸ் வந்து லாஸ்ட் வீக் வந்து நான் தமிழ் மாஸ்க்கு போகும்போது அங்கே கொடுத்துருந்தாங்க. அதாவது மாதாக்கு வந்து திருநாள் இருக்கும், 15 வருஷமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. அதாவது கொடியேற்றம், அதுக்கப்புறமா இந்த செப்டம்பர் 12ஆம் வந்து நமக்கு வந்து சப்பரம்லாம் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் நற்கரணை ஆசிர் இருக்கும், ஃபுட்டுலாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. நமக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் திருநாள் நடக்கும். பட் டேட் வந்து அந்த ஃப்ரைடேயை கணக்கு பண்ணி தான் நமக்கு திருநாள் நடக்கும். நமக்கு வேளாங்கண்ணியில் கோயிலில் திருநாள் நடக்கும்ல, அந்த பர்டிகுலர் டேட்டில் நடக்காமல் அந்த வர்ற ஃப்ரைடேயை கணக்கு பண்ணி இங்கே கொடியேற்றுறது அப்படிங்கிறது முன்ன பின்ன ஆகும். ஆனால் நீங்கள் குவைட்டில் தான் இருக்கீங்க அப்படின்னா செப்டம்பர் மாதத்தில் வந்து நல்ல கோலாகலமாக இங்கே குவைட் சிட்டியில் வந்து திருநாள் நடந்துகிட்ருக்கு. நம்ம நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக போகலாம். இது வந்து அடுத்த நாள் அன்றைக்கி வந்து அதுக்கப்புறம் எதுவுமே பண்ணலை. ஏன்னா அன்றைக்கி வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததா, அதனால கொஞ்சமாக அதுக்கப்புறமா நான் எதுவுமே பண்ணல, கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் மூடுக்கு போய்ட்டு. இது நெக்ஸ்ட் டே காலையிலே எழுந்திரிச்சு எங்கள் வீட்டில் சனிக்கிழமை அப்படின்னாலே மீன் குழம்பு வைக்க ஆரம்பிச்சிடுவோம். வெள்ளிக்கிழமை வாங்கிட்டு வந்த மீனை நல்லா க்ளீன் பண்ணி சனிக்கிழமை வந்து மீன் குழம்பு வச்சிடணும். அது கூடவே இப்போ வந்து முருங்கைக்காலாம் போட ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா மீன் குழம்புல ப்ரோட்டீன் இருக்கும், முருங்கைக்கால ஃபைபர் இருக்குது. அதனால் அது கூடவே சேர்ந்து போடும்போது பிள்ளைங்களுக்கும் டேஸ்ட்டு பிடிச்சி போச்சுது. ஸோ இதையே அப்போது வந்து நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ இதை வந்து ரெகுலராக வைக்க ஆரம்பிச்சாச்சு. சனிக்கிழமை காலையில் எந்திரிச்ச உடனே முதல்ல இதை போய் வச்சிடணும். அதுக்கப்புறம் தான் நான் அன்றைக்கி நாள் ஃபுல்லாக இதையே குழம்பு வச்சு நான் யூஸ் பண்ணிக்கிடுவேன். சியா சீட்ஸ் வாங்கிட்டு வந்தேன். சியா சீட்ஸையும் காலையில் எம்டி ஸ்டமக்கில் குடிக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஜீரக தண்ணி, இதுவும் காலையில் எம்டி ஸ்டமக்கில் கொடுக்கலாம். எதை ஃபஸ்ட்டு குடிக்கணும், எதை செகண்ட் குடிக்கணும், பயங்கர கன்ஃபியூஷன். ஸோ நான் போட்டு என்னோடய நாலேஜ் படி ஜீரக தண்ணியை ஃபஸ்ட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா சியா சீட்ஸ் குடிக்கலாம். அப்புறம் ஒரு நாள் சியா சீட்ஸை ஃபஸ்ட்டு குடிக்கலாம்னு நினச்சி ஒரு மாதிரி ஒரு அலைன் பண்ணி வச்சுருக்கேன். ஹெய்டனுக்கு வந்து அன்றைக்கி நூடுல்ஸ் சாப்பிட்ற நாள். 2 வாரத்துக்கு ஒரு நாள் சாட்டர்டே வந்து நூடுல்ஸ் தான் சாப்பிடுவார். ஏன்னா ஸ்கூலுக்கெலாம் எடுத்துகிட்டு போக மாட்டான். அதை சுட சுட நல்லா தண்ணியாக குடிக்கணும், அப்போ தான் அவனுக்கு பிடிக்கும். அதனால் அவங்க வந்து இப்போ சாட்டர்டேனா அதை தான் சாப்பிடுவாங்க. எங்கள் மேடமும் சாரும் எந்திரிச்சு வந்தாச்சு. இனிமேல் அவ்வளோதான், எந்த வேலையும் செய்ய முடியாது. இவங்களுக்கு கண்டிப்பாக 1 hour முன்னாடி நான் எந்திரிக்கணும். சாட்டர்டேனால 2 பேருமே அப்படியே வீட்டுக்குள்ளேயே இருந்து என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அதுன்னு விளையாண்டுக்கிட்டே இருப்பாங்க. அதில் என்னையும் வேற கூட்டுக்குள்ளே சேர்த்துக்கிடுவாங்க.
ஹெர்லின் வந்து வேற கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிடுவா, அண்ணே அப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டான் அப்படின்ட்டு. அதனால் நம்ம பஞ்சாயத்து பார்க்குற வேலையை தான் பார்த்துட்டு இருக்கணும். அதனால் ஒரு குழம்ப வச்சு போட்டுட்டு சாட்டர்டே பூரா இவங்க பஞ்சாயத்தை பார்க்குறது, வீடை க்ளீன் பண்ணுறது அப்படின்னே போயிடும். ஈவினிங் போல் ஒரு ஸ்வீட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக கேசரி தான் பண்ணிகிட்ருக்கேன். அவசரத்துக்கு நமக்கு கேசரி தானே உதவும், அதே மாதிரி நானும் கேசரி தான் பண்ணிகிட்ருக்கேன். அன்றைக்கி பிளான் படி பட்டாணி தான் அவிக்கணும், அதனால் காலையிலே ஊற போட்டிருந்தேன். பட் திடீர்னு கேசரி வந்து பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு ஆசையும் இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனும் வந்தது. என்ன அப்படின்னா, சேனலில் வந்து 18K சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. ரொம்ப நாளாக ஒரு 9K சப்ஸ்கிரைபர்லேருந்து 10K கூட ஆகாமல் இருந்தது. என்ன தான் வீடியோ போட்டாலும் வியூவே ஆகாமல் இருந்தது. எங்கள் பாப்பாவோட காது குத்துறது, அதுவும் கன் ஷாட்டு இது போட்ட ஒரு ஷார்ட்ஸ் மட்டும் நம்ம சேனலில் செம்ம வைரல். 5 மில்லியன் வியூ போயிருக்கு. நிறைய சப்ஸ்கிரைபர் வந்தாங்க அந்த ஒரு வீடியோ பார்த்து. ஆக்சுவலாக அன்றைக்கி வந்து நான் வீடியோ எடுத்தது வந்து எங்கள் ஃபேமிலிக்கு அனுப்புறதுக்காக. யாருமே இல்லை, நாங்கள் 4 பேருமே போய் காது குத்துறோம், ஊரில் போய் காது குத்திருக்கலாம், இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு இருந்தது. பட் காது வந்து எந்தளவுக்கு சீக்கிரமே குத்துறோமோ அந்தளவுக்கு காது வலிக்காது அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து கன் ஷாட்டை ப்ரிப்பேர் பண்ணி குத்திட்டோம். பட் இருந்தாலுமே எனக்கு மட்டும் ஒரு வருத்தம், யாருமே இல்லாமல் பிள்ளைக்கு போய் காது குத்துறமே அப்படின்னு. ஆனால் அது வீடியோ எடுத்து அவங்களுக்கு போடும்போது அவங்களுக்கு லைக் பண்ணியிருந்தாங்களா, அப்போ அக்கா தான் சொல்லியிருந்தா இதை பாட்டு போடு அப்படின்னு. பார்த்தா அந்த வீடியோ வந்து செம்ம வைரல். நிறைய பேர் பாப்பாவை ப்ளஸ் பண்ணியிருந்தாங்க, நிறைய பேர் பாப்பாவை வந்து ரியாக்ஷன் எல்லாம் பார்த்துட்டு ப்ளஸ் பண்ணியிருந்தாங்க. எங்களுக்குன்னா செம்ம ஹாப்பி. யாருமே இல்லைன்னு நினச்ச வீடியோ வந்து ஒரு 5 மில்லியன் வியூஸ் போய் எல்லோரும் உலகத்தில் இருக்க எல்லோரும் பார்த்துருக்காங்க பார்த்தீங்களா, அப்படிங்கும்போது நமக்கு நல்லா இருந்தது. ஸோ நம்ம சேனலுமே ஒரு 6 வருஷத்துக்கு மேலே வந்து ரன் ஆகிட்டே தான் இருக்குது. நிறைய தடங்கள் வரும். நமக்கு வந்து நிறைய நேரம் வியூஸே போக மாட்டேங்குது, வீடியோவே போட வேண்டாம் அப்படின்லாம் நமக்கு வந்து பயங்கர டிப்ரெஷனுக்கெலாம் நம்ம போயிடுவோம். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இந்த சேனல் உருவாக்குனது வந்து மெமரிஸை க்ரியேட் பண்ணுறதுக்காக தான். அப்போ வந்து யூடியூப்பில் இவ்வளோ காசு வரும், இவ்வளோ நிறைய ப்ரமோஷன் கிடைக்கும், எல்லோரும் யூடியூப்க்கு வருவாங்க அப்படின்லாம் எங்களுக்கு எதுவுமே தெரியாது. நாங்கள் வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து எதுவுமே கிடையாது, ஒரு மெமரி க்ரியேட் பண்ணுறதுக்காக மட்டுமே ஆரம்பித்த சேனல் தான் இந்த சேனல். ஸோ இது வந்து மெமரி க்ரியேட் பண்ணிட்டு தான் இருக்குது எங்களுக்கு. அதனால் என்ன தடங்கல்கள் வந்தாலும் நம்ம கண்டிப்பாக வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து நான் பேக் அடித்து வீடியோ போட்டுருவேன். ஸோ இப்படி தான் நம்ம சேனல் வந்து போயிட்டுருக்கு. நிறைய பேர் யூடியூப் சேனல் எப்படி இருக்குது, யூடியூப்பில் இன்கம்லாம் வருது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. யூடியூப்பில் இன்கம் வருது கண்டிப்பாக, பட் ஓஹோன்னு வராது. எனக்கு இயர்லி ஒன்ஸ் வரும், அதுவும் ரொம்ப பேசிக்கான அமௌண்ட் தான் வரும். ஆனால் இன்னும் நல்லா போட்டால் நல்லா வரும். ஸோ நீங்கள் யாராவது யூடியூப் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணலாம். யூடியூப் வந்து நல்ல ஒரு ஏர்னிங் பிளாட்ஃபார்ம். நிறைய டெடிக்கேட்டடாக வீடியோ போடுங்க, நிறைய டிஃப்ரெண்ட் கண்டென்ட் போட்டிங்கன்னா கண்டிப்பாக யூடியூப்பில் வந்து உங்களுக்குமே நல்ல ஒரு வியூஸ் வரும். கண்டினியூவாக என்னோடய சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் போட்டுட்ருக்கேன். நான் தான் சொன்னேன்ல, மெமரிஸ் க்ரியேட் பண்ண போட்டுட்ருக்கோம். அது வந்து நாங்கள் கரெக்டாக பண்ணிகிட்ருக்கோம். இந்த குட்டி குட்டி கம்மல்லாம் லாட்டில் வாங்கியிருந்தேன், பார்க்கவே ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்தது. நம்ம ஜீன்ஸ் போடும்போதெல்லாம் போடலாம் அப்படின்னு. யூடியூப் ரிலேட்டடாக வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து டீட்டெயிலாக க்ளியர் பண்ணுறேன். பார்க்கலாம். பாய் பாய்.